உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சிறுவன். கிளிநொச்சி விஸ்வமடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 8 பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. ஒரு அழகான ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்த காணி சரியாக எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னால், நீங்கள் விஸ்வமுடு 12ஆம் கட்ட சந்தி கடந்து நீங்கள் கொஞ்சம் ரெப்பான சைட் வந்தீங்கன்னு சொன்னால், அதில் கயலரசி பேக் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது. அந்த கடைக்கு நேர் எதிர்ப்பக்கம் ஒரு தார் பாதை ஒன்று போகுது பாருங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாதை கண்ணகி நகர் வீதின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த A35 பிரதான வீதியிலிருந்து சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 150 மீட்டர் தூரத்திலேயே வலது கை பக்கத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. அதாவது முன்னுக்கு டபுள் கேட் போட்டிருக்குது. மதில் கட்டி ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு நீல தகரம் அடைச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதான் அந்த காணி. இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியோட அமைப்புகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இதோட முகவரி, சரியான முழுமையான முகவரி குமாரசாமிபுரம் 2ஆம் ஒழுங்கை கண்ணகி நகர் வீதி 12ஆம் கட்டை விஸ்வமுடுன்ற ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பயன் தரக்கூடிய மரங்கள், எக்கச்சக்கமான மரங்கள் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு விவரங்களாக பார்த்து கொண்டு வரலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பக்கங்களுமே மிக அழகான முறையில் பூக்கண்டுகள் வச்சுருக்காங்க. ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது. வெளி பாத்ரூம், அட்டாச் பாத்ரூம் வெளியில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் நாங்கள் பகுதி பகுதியாக பார்க்கலாம். முதலாவது நாங்கள் இப்படியே வீடை பார்க்குறதுக்கு முன்னுக்கு காணியை சுற்றி பார்த்துருவோம். கடைசியாக நாங்கள் வீட்டை பார்ப்போம். இப்படியே எஞ்சால திரும்பினோம்னா இங்கால ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறை நாங்கள் முதல் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலால தண்ணி இருக்குது. நல்ல தண்ணியோட இந்த கட்டு கிணறு அமைஞ்சிருக்குது. பாருங்கள், மேலாலேயே தண்ணி இருக்குது. நல்ல தண்ணியோட இந்த கட்டு கிணறு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி மேலே பைப் லைன் எல்லாம் செய்திருக்கணும். டேங்க் எல்லாம் உயர்த்தி பைப் லைன் செய்திருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ரூம், ஹோல், அவுட் ஹோல், கிச்சன், இந்த வசதியோட ஒரு அழகான வீடும் இருக்குது. வீட்டை நாங்கள் கடைசியாக பார்க்கலாம். இப்போ நாங்கள் காணியோருக்கா சுற்றி பார்த்துட்டு பிறகு வீட்டை பார்க்கலாம். அப்படியே எங்கேயால வந்தோம்னா இந்த சைட்டில் குளியலறை இருக்குது. அதாவது வெளியில் சுற்றி வர கட்டி நல்ல அமைப்பாக இருக்குது, கட்டியிருக்காங்க. பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், வசதியான ஒரு எல்லா வசதியுமே இருக்குது. உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதான வீதி, அந்த A35 அந்த பிரதான வீதியில் இருந்து ஒரு 150 மீட்டர் தூரத்துலேயே இந்த காணி அமைஞ்சிருக்குது. அங்கே பைப் லைன் எல்லாம் செய்து வச்சுருக்குறாங்க. நல்ல உயரத்தில் தண்ணி டேங்க் செட் பண்ணி பைப் லைன் எல்லாம் செய்து வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், காணிக்குள்ளே எக்கச்சக்கமான பயன் தரக்கூடிய மரங்கள் இருக்குது. அதனுடைய விவரங்களை நாங்கள் இப்போ பார்க்கலாம். தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 37 தென்னை மரங்கள் இருக்குது. எல்லாமே காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் தாங்க இருக்குது. மாமரம் 6 மாமரம் இருக்குது. கமுகு 5 இருக்குது. பிளாமரம் 4 மரம் இருக்குது. தோடை 1 இருக்குது. ஜம்பு 1 இருக்குது. முதுரை 8 இருக்குது. தேக்கு 3 தேக்கு இருக்குது. இதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பூக்கண்டுகள் அழகாக வீட்டை சுற்றி வர அலங்கரித்து பூக்கண்டுகள் வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தம் 8 பரப்பு காணி இருக்குதுங்க. உங்களுக்கு நான் எல்லையில் காட்டுறேன் பாருங்கள். சுற்றி வர கொங்குரிட் தூண் போட்டு முள்ளு கம்பியால் அடைச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், தென்னைக்குரிய பசலையிலெல்லாம் வெட்டி தாட்டிருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் 2-3 வருஷத்துக்கு பசலையே போட தேவையில்லை, அந்தளவுக்கு போட்டு வெட்டி தாட்டு வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் காணியினுடைய அமைப்பு. இப்போ நாங்கள் அப்படியே மெதுவாக போய் வீட்டினுடைய அமைப்பு பார்க்கலாம். மூலக்கை கூரை போட்டிருக்கிறாங்க. பாருங்கள், தேங்காய் எவ்வளோ சைஸில் இருக்குண்டு. நல்ல பெரிய பெரிய தேங்காய்ங்க உண்மையாலுமே. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டோட அமைப்பை பார்க்கலாம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக அரைச்சுவர் கட்டி வச்சுருக்காங்க. அவுட் ஹோலுக்கு பூக்கள் அழகான பூக்கள் பதிச்சிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுட் ஹோல். நல்ல அழகான முறையில் நீட்டாக அவுட் ஹோல் செட் பண்ணியிருக்கிறாங்க. மேலே அவுட் ஹோலுக்கு தகரம் தான் கூட்டியிருக்கிறாங்க. அப்படியே நாங்கள் போனோம்னா உள்ளுக்குள்ளே 3 ரூம் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும்,
3 ரூம்ஸ் இருக்குது. நான் நார்மலாக உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே வந்து 10க்கு 10 ரூம் எல்லாம் நார்மலாக ஒரு சாதாரண வீட்டுக்கு வர ஒரு அளவு திட்டத்தின்படி 10க்கு 10 ரூம்ஸ் எல்லாம் நான் ரூமை நான் காட்டையில் உங்களுக்கு நான் நார்மலாக 3 ரூம் வந்து காட்டுறேன். அங்கால வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது, அதோட இன்னும் ஒரு சின்ன ஹோல் ஒன்று இருக்குது, அதை விட அவுட் ஹோல் ஒன்று இருக்குது. வெளி பாத்ரூம் தான் இருக்குது, உள்ளுக்கு அட்டாச் பாத்ரூம் இல்லை, வெளி பாத்ரூம் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். மூலக்கை கூரை நல்ல அமைப்பான ஒரு வீடுங்க, பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது வீடு. வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பெயிண்டை மட்டும் அடிச்சு கொண்டீங்கன்னா சரி, மிச்ச வேலையெல்லாம் முடிச்சு வச்சிருக்கிற பெயிண்ட் அடிச்சுட்டு நீங்கள் வந்து அழகாக போய் இருக்கிற வேலை மட்டும்தான். எல்லா வசதியும் இருக்குது, கரண்ட் வசதி இருக்குது, தண்ணி வசதி, டாய்லெட் வசதியிலேருந்து எல்லா வசதியுமே இருக்குது. காணி வந்து பிரதான வீதிக்கு அருகாமையிலே அமைஞ்சிருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காணி தொடர்பான மேலதிக தகவல்கள் வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நான் இதில் உரிமையாளருடைய நம்பரையே உங்களுக்கு தரேன். நீங்கள் வந்து அவருடைய விலைகள் எல்லாம் நீங்கள் வந்து அவருடைய கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். விலை வந்து நீங்கள் வந்து அவர் வந்து தனக்கு கோல் எடுக்கட்டால் தான் வந்து கதைச்சி பேசி கொடுக்குறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் அவர்கிட்ட நம்பர் தான் உங்களுக்கு தரப்போகிறேன். நீங்கள் வந்து சிரமத்தை எதிர்பார்க்காம அவர்கிட்ட நம்பருக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் வந்து அவர்கிட்டயே மிச்ச விவரங்களை கதைச்சி பேசி கொள்ளுங்கள். முக்கியமாக வந்து உங்கள்கிட்ட வந்து காணிகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் இல்லை விளம்பரம் அப்படின்னு சொல்லி என்னுடைய நம்பரை தரேன், எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க. உங்களுடைய காணிகளையும் வந்து விளம்பரம் செய்து நாங்கள் வந்து விற்பனை செய்து தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.